அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய மாதம் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் தெளிவாக இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் தன்மையோடு இணக்கமான ஒரு சூழலையும் ஒரு அன்பான ஒரு பரிணாமமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. அதனோடு இன்றைய மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வருமான ரீதியான விஷயங்களில் நல்ல ஏற்றத்தையும், வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பணம் நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரக்கூடிய தன்மைகள், அது சார்ந்த செயல்பாடுகள் உங்களுக்கு நிச்சயமாக மேன்மை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு. குடும்ப உறவுகளில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து செல்வது நலத்தை ஏற்படுத்தும். வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக அமைச்சு கொடுக்குதுங்க. அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரிஷப ராசினியர்களுக்கு நீங்கள் எந்த செயல்பாடுகள் செய்தாலும் உடனே நடக்கணுங்கிற ஒரு ஆர்வம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. அந்த ஆர்வத்தினால ஒரு விஷயம் ப்ளஸ்ஸாக மாறினா அது உங்களுக்கு பாசிட்டிவாகவும் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. மைனஸாக மாறிச்சுன்னா உடனே அப்செட் ஆகக்கூடிய குணமாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி வாகையை சூடக்கூடிய மாதமாக உள்ளதுங்க. அதனோடு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் தன்மைகள் உண்டு. பொருளாதார ரீதியான செயல்பாடுகளில் அசட் மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகளில் வாகனம், வீட்டு யோகம், இடயோகம் இது சம்மந்தப்பட்ட மூவ்மெண்டில் நீங்கள் எடுத்து செயல்படுத்தலாமான்னு கேட்டால் இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்குது. அதற்கான முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற விஷயந்தாங்க. விருப்பமுள்ள நபர்கள், அதாவது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கும்போது கைகூடக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு அப்படின்றது தான். அதாவது காதலர்களுக்கான ஒரு அமைப்புக்கு, திருமணத்துக்கான சாதகத்துக்கு இந்த மாதம் அதன் ரீதியான மூவ்மெண்ட் செய்கிறது உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான். குழந்தைகள் ரீதியான மன மகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனாலும் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணுங்க. கமிஷன் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான தன வருவாய்க்குண்டான நாளாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ரீதியான இடங்களில் சின்ன சின்ன சங்கட்டங்கள் மறையக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனாலும் கூட பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் இல்லாமல் உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவி உறவுகளில் நல்ல பரஸ்பரமும் விட்டு கொடுத்து செல்லும் தன்மையும், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மைகளையும் உருவாக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. எதிர்பாராத தன லாபத்தையும் யோகத்தையும் சந்திப்பீங்க. ஆனால் யாருக்கும் நீங்கள் ஷியாரிட்டி, கொடுக்கல் வாங்கல், கையெழுத்து இது மாதிரியான வேலைகளுக்கு போகாமல் இருப்பது நலத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்குது. நம்பிக்கை ரீதியான செயல்பாடுகளில், பண ரீதியான செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் அப்படிங்கும்போது உறவுகள் ரீதியான மேன்மையையும், ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளும், கோயில் நற்காரியங்கள், அதற்கு பணி செய்யும் தன்மைகள், பண உதவி செய்யும் தன்மைகள் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. மேல் படிப்பு படிக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்கும் அப்படின்றது தான். அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா மதிப்பு, மரியாதை, கௌரவம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கட்டாயம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதனோடு பார்த்திங்கன்னா லாபகரமான செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கும். மூத்த உறவுகள் ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்கள் மறைகிறதுனால விட்டு கொடுத்து செல்வது மிகச்சிறப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. வெளியூர், வெளிநாடு சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் உங்களுக்கு மேன்மையாகவும், அதனோடு ஜாயிண்டாக இப்போ ஒரு இடத்துல குடும்பத்தோடு நாங்கள் வெளியூர் போகலாமா செய்யலாமான்ற முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்களாக இருக்கும். ஆனால் வரவுக்கு மீறிய செலவுகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்குங்க. சுபமான ஒரு விரயங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ரிஷபராசினியர்களுக்கு எத்தனை பணவரவுகள் வந்தாலும் அது உங்களுக்கு மைனஸாக ஆனாலும் பெரிய அளவில் அலட்டிக்காத ஒரு லக்கணம் அப்படின்னாலே உங்களுக்கு ரிஷபராசி, ரிஷப லக்கணம் தான் சம்மந்தப்படுங்க. நல்ல ஒரு அமைப்புகளோட சுக்கிர பகவானுடைய வீடாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான ஒரு வசதி எப்போதும் கைகூடி வரக்கூடிய போராட்டங்கள் இருந்தாலும் கிடைக்கும் தன்மை பெற்ற ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.